இங்க காஞ்சிருக்கிற செடிக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு புது மருந்து, அதாவது நானே தயாரிச்சு கொடுக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணியில புண்ணாக்க ஊற வச்சு, அந்த புண்ணாக்கு ஊறதுக்கு அப்புறம் அதை இன்னும் புளிக்க வச்சு, அதுல மறுபடியும் புளிச்ச தயிரை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா கரைச்சி லிக்விடா வேர் மூலியமா கொடுக்க போறோம். மல்லாட்ட புண்ணாக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நம்ம மாடி தோட்டத்துல என்ன பண்ண போறோம்னா, இருக்கிற ரோஜா செடி எல்லாமே காஞ்சின்னு இருக்கு. இது ஏன் காயுதுன்னா வெய்ய தாங்க மாட்டேங்குது. இந்த செடி பாத்தீங்கன்னா வைக்கிறப்ப நல்லா பச்சை பச்சைன்னு இருந்தது. இதுல இருந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 10 பூவாச்சும் பறிச்சிருப்போம். இப்ப இது இந்த நிலைமைக்கு ஆவறதுக்கு காரணமே வெய்ய தாங்கல். மொட்டை மாடியில இருக்கிறதுனால வெய்ய டைரக்டா பட்டதுனால இந்த இலை எல்லாம் அப்படியே கருவுனால ஆகுது. இந்த மாரி ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம என்ன இது செடி செத்துரும், இதை நம்ம பராமரிக்க இதை வந்து இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம பராமரிக்கிறது வேஸ்ட்டு அந்த மாரி நினச்சி நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த செடி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு அரிசி கழுவுன தண்ணியில் புண்ணாக்கு ஊற வச்சு 2 நாள் ஊறிச்சுன்னா அது நல்லா புளிச்சிரும். அதை கொடுத்து பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஒரு 5 செடி அதேமாரி தான் இருக்குது. இல்லை ஒரே ஒரு செடி மட்டும்தான் காயாமல் நல்லா இருக்குது. இந்த செடி இப்போ தான் காய ஆரம்பிக்குது. இதிலே 2 மொக்கு வச்சிருக்கு. இந்த மொக்கு பூக்குமா இல்லை இதுவும் சேர்ந்து காஞ்சிருமான்றது தெரியல. அதுக்குள்ளே இதை நம்ம காப்பாற்றிடலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் ரோஸு. ஒரே ஒரு தழை கூட இல்லை பாருங்கள். எந்த அளவுக்கு வெயில்னால இது பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம காப்பாற்ற முடியாதுன்ற அளவுக்குன்னா யாரும் யோசிக்க தேவையில்ல. கண்டிப்பாக இந்த செடி நம்ம காப்பாற்றலாம். இதுலையும் நிறையா இன்னும் பூ பறிக்கலாம். இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா துளிர் எடுத்து மாட்டு தொழு அதிகமாக போடுறதுனால செடி இந்தமாரி காஞ்சிருச்சு. செடி இப்போ நம்ம பார்க்குறப்ப தெரியும் இது ஆரோக்கியமாக இருக்குது, செடி தம்மன்னு இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்குது. இன்னைய நிலைமைக்கு இந்த செடிக்கு எந்த ஒரு மருந்தும் தேவையில்ல. பார்த்தீங்கன்னா இங்கே காஞ்சிருக்கிற செடிக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு புது மருந்து, அதாவது நானே தயாரித்து கொடுக்க போகிறேன். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணியில் புண்ணாக்க ஊற வச்சு, அந்த புண்ணாக்கு ஊறினதுக்கப்புறம் அதை இன்னும் புளிக்க வச்சு, அதில் மறுபடியும் புளிச்ச தயிரை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி லிக்விடாக வேர் மூலியமாக கொடுக்க போகிறோம். இது வந்து என்ன புண்ணாக்குன்னா மல்லாட்ட புண்ணாக்கு. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால் இங்கிலீஷில் எனக்கு பேர் தெரியாது, அதனால் தமிழ்லேயே சொல்கிறேன். இது வந்து மல்லாட்ட புண்ணாக்கு. புண்ணாக்குடைய அளவு வந்து 2 கிலோ. 2 கிலோ புண்ணாக்குக்கு நான் 10 லிட்டரு அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது 10 லிட்டர் பக்கெட்டு. இதில் வந்து நம்ம 1 லிட்ரு, அதாவது எப்படின்னா புண்ணாக்கு, அரிசி கழுவுன தண்ணி, புளிச்ச தயிர், இது 3 மிக்ஸ் பண்ணி 1 லிட்ரு எடுத்துக்கிட்டு 1 லிட்டருக்கு 5 லிட்டர் தண்ணி நம்ம கலந்துக்கலாம். 5 லிட்டர் தண்ணி கலந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு செடிக்கு நம்ம 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். நான் வச்சுக்கிறது ஒரு 10 செடி தான் வச்சுருக்கிறேன். மீதி என்ன 2 கிலோ புண்ணாக்கு நம்ம கொட்டிட்டோம். இப்போ இந்த 10 லிட்டரு அரிசி கழுவுன தண்ணியை அதில் ஊற்ற போகிறோம். புண்ணாக்கு தண்ணி ஊற்றின உடனே இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இன்னும் 2 நாள் இது எந்த அளவுக்கு ஊறி புளிச்சிருக்கு மட்டும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா புண்ணாக்க ஊற வச்சுட்டோம். இன்னும் இருக்கிற பொழுதுக்கு இருக்கிற செடியில் தானாக முளைஞ்ச கீரை, அதாவது கலவைக்கீரை, முள்ளுக்கீரை, காசரைக்கீரை, நிறையா பல கீரை வந்து நம்ம செடியில் முளைஞ்சிருக்கு பூச்செடியில். அதை இன்னைக்கு நைட்டு சமைக்க மாட்டாங்க, நாளைக்கு காலையில் கடைஞ்சிருவாங்க. பறித்து வச்சா வாங்க அதை பறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி ஒவ்வொரு செடியும் பார்த்து வாங்கிட்டு வந்தது இப்போ எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு காயறதுக்கு முதல் காரணமே வெயில். மொட்டை மாடியில் இருக்கிறதுனால டேரெக்டாக வெயில் படுறதுனால இந்த செடி எல்லாமே இந்த அளவுக்கு காஞ்சி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை 5 செடி, 5 ரோஜா செடியுமே இந்த நிலைமையில தான் இருக்குது. இதை நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. அதுவும் இந்த செடி ரொம்பவும் வெறும் கிளை மட்டும்தான் நிற்கிது. இது நம்ம ஊற வச்சுட்டு போன புண்ணாக்கு இந்த லிக்விடை கொடுத்ததுக்கப்புறம் இலை கொட்டின செடி, காஞ்ச செடி, துளிர் எடுக்காமல் இருக்கிறது, இந்த பூ பூக்காமல் முட்டு வச்சு கொட்டி போகிறது, இது எல்லா செடியுமே இந்த லிக்விடை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பூ நல்லா பூக்கும். வைக்கிற முக்கு ஒன்று கூட கீழே கொட்டாது. பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. நான் கட்டியாக இருக்குதுன்னா கரையாமல் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம கையால் இதை பிசைஞ்சு விட்டோம்னா அது தண்ணியிலே நல்லா கரைஞ்சிடும். இதேமாரி கரைச்சிக்கிங்க நல்லா. ஒரு லிட்டருக்கு 5 லிட்டர் தண்ணி தான் ஊற்றணுமா, இதான் அளவான்னு கேட்டிங்கன்னா இதான் அளவு. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் கொடுத்துன்னு வர்றது இதான். 1 லிட்டருக்கு
5 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு செடிக்கும் 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் அளவு வரைக்கும் தான் நான் ஊற்றுவேன். ஏன்னா நான் வச்சுக்கிறது எல்லாம் கொடிப்பயிர் எல்லாமே சின்ன சின்ன இது. ரோஜா செடிக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டரே போதும். அதாவது வாரத்தில் ஒரு 2 டைம் இந்த லிக்விடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்படி அளவு 1 லிட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு தண்ணியை 1 லிட்டர் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் 1 லிட்ரு புண்ணாக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதில் 5 லிட்ரு சாதா தண்ணி, அதாவது நார்மல் குடிக்கிற தண்ணியை கலந்துக்கலாம். இது தயிரோடைய அளவு வந்து 100 கிராமு. இப்போ இதில் வந்து 2 லிட்டர் தண்ணி புண்ணாக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் 10 லிட்டர் சாதா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 10 லிட்டர் பக்கெட்டுன்றதுனால நான் வந்து ஒரே டைமாக புண்ணாக்கு தண்ணியை கரைச்சிக்கிறேன். இந்த புண்ணாக்கு தண்ணியை வந்து நீங்கள் பூச்செடி காய்கறி செடி மட்டும்தான் ஊற்றணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் மொட்டை மாடியில் என்னென்ன செடி வச்சுக்கிறீங்களோ எல்லா செடிக்கும் ஊற்றலாம். இன்னும் ஒரு வாரத்தில் இதில் ஒரே ஒரு இலை கூட இல்லாமல் இருக்கிற கிளையெல்லாம் இலைக்கு பதிலாக வெறும் பூவாக பூத்துருக்கும். ஒரு செடிக்கு நான் 2 லிட்டர் மட்டும்தான் ஊற்ற போகிறேன். இருக்கிறதுல ரொம்ப அன்கண்டிஷனில் இருக்கிற இந்த 2 செடி தான். இந்த 2 செடியை எப்படி காப்பாற்றுறது மட்டும் பாருங்கள். செடி காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் விட்டுட்டு போவாதா? காஞ்ச செடியும் திருப்பி துளுக்க வச்சு அதுலேருந்து பூ பறிக்கிற அளவுக்கு நம்ம அதுக்கு உழைப்பை கொடுக்கணும். இது கண்டிப்பாக மறுபடியும் துளிர் எடுத்து துளுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த செடி நம்ம செஞ்ச வேலைக்கு அது என்ன பலன் கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த செடிக்கு உயிர் இருக்குதா இல்லையானே தெரியல. இன்னும் ஒரு 3 நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூச்செடிக்கு ஊற்றி மீந்த தண்ணியை காய்கறி செடிக்கு ஊற்ற போகிறோம். அதாவது காய்கறி செடிக்கு எந்த அளவுக்கு ஊற்ற போகிறோன்னா இதில் வந்து இது 1 லிட்டர் டப்பாயில் 1/2 லிட்டர் அளவு தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற செடி எல்லாமே இப்போ தான் சின்ன செடி. நான் இப்போ தான் விதை போட்டு துளிர் எடுத்து வந்திருக்கு. அதனால் வந்து அதிகமாக ஊற்றினா அந்த சின்ன செடியும் செத்துரும். அதனால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். கொடி அவரை, இது செடி அவரை, இது வந்து பீக்கங்காய், இது பார்த்திங்கன்னா பாவக்காய், இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். பேக்கில் இருக்கிற செடி என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புடலங்காய் கொடி. இதில் என்ன செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த 2 செடி வந்து பீக்கங்காய், இந்த 2 செடி புடலங்காய். இது பாரல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மண் அதிகமாக இருக்குன்றதுனால ஒரே பேக்கில் வந்து 4 விதையை வச்சு விட்டேன். 4 விதையுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்துருச்சு. இதில் எதனா ஒரு 2 கொடியில் ஒரு கொடியை நான் எடுத்து தனியாக ஒரு பேக்கில் மாற்றி நடணும். முத போட்ட விதைக்கு தான் இப்போ கடைசியாக தண்ணி ஊற்றுறோம். இது என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சொரக்காய். அது பக்கத்துலேயே இருக்கிறது கோவக்காய். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் கோவக்காய் தான். காலைல 6 மணிக்கு வந்த மாடிக்கு இது வரைக்கும் வேலை தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். எப்படி கஷ்டப்படுறோம் பாருங்கள். வீட்டில் ஒன்று பார்த்தா என்னை பார்த்தாலே பைத்தியக்கார மாரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கே வந்து அவங்க சொல்கிறத பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறது? இது என்ன கொடினா இது வந்து கொடி உரலை. இது சின்னதாக நட்டால் இது இந்த அளவுக்கு ஹைட்டாக வந்து
இருக்கிற கொடி பயிர், செடி பயிர், பூச்செடி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த தண்ணியை ஊற்றிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்துட்டு உடனே அதுக்கு ரிப்ளை நான் பண்ணுவேன். இருக்கிற 1 லிட்டர் தண்ணி என்ன பண்ண போகிறேன்னா, எடுத்து போய் உங்கள்கிட்ட ஒரு குட்டி பையன் பந்தல் போகிற அன்றைக்கி வந்தான்ல, அவனுக்கு புனலை போட்டு வாயில் ஊற்ற போகிறான்.